காலையில் ஒரு 6 மணி இருக்கும் ஃபிக்ஸ் வந்துருச்சு. என் பேர் செபாஸ்டின். நான் திண்டுக்கல்ல முத்தலகுப்பட்டின்ற ஊர். நாங்கள் என் ஒய்ஃபுக்கு வந்து ஹாஸ்பிட்டலில் தான் ட்ரீட்மெண்ட் பார்த்தோம். ஆரம்பத்துலேருந்து அங்கே தான் பார்த்தோம். கருத்து அரிச்சதுலேருந்து டெலிவரி அங்கே தான் பார்த்தோம். நல்லா தான் தம்பி பிறந்தான். பிறந்ததுக்கப்புறம் ஒரு 3 நாளில் தம்பிக்கு ஃபிக்ஸ் மாதிரி வந்துருச்சு. அதுக்கப்புறம் வேற ஹாஸ்பிட்டலுக்கு மாற்றினாங்க. அங்கே போனால் அங்கே ரொம்ப அதுன்னு சொல்லி ரொம்ப பயமுறுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. தம்பிக்கு ரொம்ப பிரச்சனை இருக்குன்ற மாதிரிலாம் சொன்னாங்க. அதுக்கப்புறம் என் தம்பி வந்து டார்கெட்ஸ்னு ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கு, அங்கே போய் பார்க்கலாம். என் பையனுக்கு அங்கே தான் பார்த்தேன், அங்கே நல்லா இருக்கிறான். இப்போ அதனால வந்துட்டு அங்கே போய் பார்க்கலான்ற மாதிரி சொன்னாங்க. சரின்ட்டு அதுக்கப்புறம் தான் உடனே சார்ட்ட அங்கே வந்து பேசணும். இந்த மாதிரி தம்பிக்கு பிரச்சனை இருக்குன்னு சொல்லி டாக்டரை பார்த்து பேசினதுக்கு அவங்க நான் பார்த்துக்கலாம், நாங்கள் சரி பண்ணி தரோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதுக்கப்புறம் திரும்ப சாரே வந்தாங்க நேரா அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்து தம்பியை கூப்பிட்டு வந்து இங்கே ட்ரீட்மெண்ட் பார்க்க ஆரம்பிச்சாங்க. இப்போ தம்பி நல்லா ரெக்கவர் ஆகிட்டான், நல்லா இருக்கிறான். ஸ்டார் கிட்ஸ் ஹாஸ்பிட்டலில் வந்துட்டு ஆண்டனி சார் வந்துட்டு நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. தம்பியை நல்லபடியாக ரெக்கவர் பண்ணி கொண்டு வந்துட்டாங்க. அங்கே என்ஐசியூவில் இருக்க ஸ்டாஃபுமே சரி நல்லபடியாக இப்போ தம்பியை ரெடி பண்ணி கொண்டு வந்துட்டாங்க. தம்பி இப்போ நல்லா இருக்கிறான். ஸ்டார் கிட்ஸ் ஹாஸ்பிட்டல் வந்து பார்த்தீங்கன்னா காஸ்ட்லாம் ரொம்ப கம்மியாக இருக்குது. மற்ற ஹாஸ்பிட்டல் ஏதாவது நாங்கள் போன ஹாஸ்பிட்டலில் வந்துட்டு மதுரைக்கெல்லாம் அனுப்பணும்னு சொன்னாங்க. மதுரைக்கெல்லாம் போயிருந்தா ரொம்ப செலவாக இருந்திருக்கும். தம்பி ஆனால் இவ்வளோ தூரம் ரெக்கவர் ஆகிருப்பானு எங்களுக்கு தெரியல. ஸ்டார் கிட்ஸ் ஹாஸ்பிட்டலில் வந்துட்டு நல்ல முறையாக பார்க்குறாங்க.